என்னோட ஆசை என்னன்னா, நான் படிக்கல. ஆனா என் குழந்தையா படிக்கணும் அப்படின்றது தான் ஆசை. ஓகே, ஸோ நைஸ். ஏன்னா இது சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ள இது மைண்ட்ல உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அது இதுல நான் நிறைய பட்டிருக்கேன். இந்த சின்ன வயசுலேருந்தே இதுக்குள்ள வந்ததுனால, ஸோ இது இது எவ்வளோ பெரிய இது ஆசை. இது எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு அடிக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு அப்பா இது இருக்கு என்னன்னா, நமக்கு சோறு போட்டு அவங்களே தந்துருவாங்க, காசு கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான், அவங்க கூப்பிடுறாங்க, நடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இப்போ இது பண்ணணும், இதுலயே இருக்கணும் அப்படின்றது ஒரு மைண்ட் வந்துடும். ஸோ அதனால பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற போராட்டமும் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க சினிமானா வந்து ரொம்ப சில்லான ஒரு வேலை. பட் நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கிறதுனால நீங்க ஃபேஸ் பண்ண போராட்டங்கள்னா என்ன சொல்லுவீங்க? என்ன போராட்டம்னா, இதுல வந்து சைல்டு ஆர்டிஸ்டா இருக்கிற வரைக்கும் போராட்டங்கள் எதுவுமே இல்லை. ஸோ என்னன்னா, அப்பா இருப்பாங்க, கூட்டு போவாங்க, போயிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்பா விட்டதுக்கு அப்புறம் பானா காத்தடிக்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கேப். 10 இயர்ஸ் எந்த படமும் இல்லை. ஏன்னா அது மெச்சூரிட்டி லெவல் மாறுறது டைம் இருந்தது. நான் எங்காவும் இல்லை, மெச்சூர்டாவும் இல்லை, ரெண்டும் கட்டான வயசா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த டைம்ல தான் வந்து வீராப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி சாரோட ஃபிளாஷ்பேக்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கும், அதை ஃபேஸே வந்து ஒரு இதாக இருக்கும். அந்த டைமில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஏற்பட்டது. ஸோ எப்படி போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் வந்து ரிஜெக்ஷன் ரொம்ப நிறையா இது பண்ணியிருக்கேன். அதனால எல்லாருமே வெளியேருந்து பார்க்குறவங்க சத்தியமாக சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு இருக்காங்க. இதனால கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இல்லை, அவங்க ஒரு வாரம் கூட ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. சினிமா பற்றி தப்பாக சொல்லி, அங்கே போனால் வாய்ப்பு கிடைக்கல, இங்கே போனால் வாய்ப்பு கிடைக்கலன்றது. சினிமா வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கும். அது அதுக்காக நம்ம உழைச்சிட்டே இருந்தோம்னா கன்ஃபார்மாக என்னைக்காவது ஒரு நாள் அது கொண்டு போய் உங்களை ஒரு இடத்துல வைக்கும்.